எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நேத்து நம்ம விஜயானோட பிறந்த நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத்தாவே போயிடுச்சு நேத்து. பட் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ளே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. நான் இப்படி ஒரு விஷயத்த நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ் தளத்துல தான் பார்த்தேன். அதை பார்க்கக்குள்ள ஒரு ஃபேக்கான நியூஸை நல்லா நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி என்னதான்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா அவங்களோட ஐடியில இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. நம்ம சிஎம் விஜய் அண்ணாவும் த்ரிஷா அவர்களும் செலிப்ரேட் பண்ற மாதிரி. நான் நேத்து கூட ஒரு வீடியோ போட்டுதான். இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு போஸ்ட்டுமே த்ரிஷா அவர்கள்கிட்ட இருந்து வரல, வாழ்த்துமே வரல. அதனால ஒருவேளை நம்ம ஏதோ டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க விலகி போறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம விஜய் அண்ணாவோட அப்பா அம்மா கூட தலைமை செயலகத்தில் அவங்களா வந்து தான் மீட் பண்ணி பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனா எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. பட் நேத்துலாம் ஒன்றும் இல்லாத இன்னைக்கு ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட் வந்ததை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நானுமே அப்படிதான் ஆயிட்டேன். இதுவுமே சில பேர் இது ஒரு பழைய இமேஜா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஜய் அண்ணாவோட லுக்கை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள லுக்குமே தான் இருக்குது. அதனால அது ரியலா இருக்கிறதுக்கு 90% அளவு வாய்ப்புகள் இருக்குது. 10% தான் லைட்டா டவுட்டா இருக்குது. இதுல வேலை இவங்களோட டைவர்ஸ் கேஸ் அப்கமிங்ல வரப்போகுது. அது என்ன நிலைமை ஆக போடுறதுன்றதே லைட்டா பயமா தான் இருக்குது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இது த்ரிஷா அவர்களை மட்டும் சொல்ல முடியாத, விஜய் அண்ணாவும் தான் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காருன்ற மாதிரி தான் போஸ்ட் வந்திருக்குது. அதனால அவருக்குமே இதுல பங்கு உண்டு. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். எனிவேஸ் எல்லாருமே தப்பா தான் பேச போறாங்க, சோசியல் மீடியால வச்சு வாங்க போறாங்க. என்னதான் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். வீடியோ தான் லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கண்டிப்பா வீடியோக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.